அடுத்தபடியாக இப்பொழுது தெரிந்து கொள்ள பிரசங்கத்துக்கு தெரிந்து கொண்ட வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், ஆகிலும். இதான் இன்றைக்கு செய்தி. பல செய்திகளை நானும் யோசித்து பார்த்து சிந்தித்து மனதிலே வைத்துக் கொண்டேன். ஆனாலும் கூட ஆவியானவர் இந்த வசனத்தை என்னை உள்ளத்திலே திருப்பி 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 கொஞ்ச நாட்களாக குட் ஃப்ரைடே கொஞ்சம் முன்னாலிருந்து இதுவரை பேசி கொண்டிருந்தபடியினாலே, கடைசியிலையும் கூட இந்த வசனத்தையே ஆண்டவர் சுட்டி காட்டினபடியினாலே இன்றைக்கு இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்திலே பார்த்தோமானால் யார் இதை ஜெபிக்கிறது? இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா பிதாவை எல்லாம் உம்மாலே கூடும், ஆகிலும். இதுதான் முக்கியமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த எல்லாம் உம்மாலே கூடும் என்ற அறிவு நமக்கு இருக்கிறது. நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், omnipotent God who created the whole universe in one word. ஒரு வார்த்தையில சகல அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாம் அவராலே கூடும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நாம் சொல்ல போனால் சொல்லுவோம், செங்கடலை பிளந்தான்னு சொல்லுவோம், யோதானை வற்ற பண்ணினான்னு சொல்லுவோம், அல்லது இப்படி லாசருவை எழுப்பினான்னு சொல்லுவோம். இதைத்தான் நமக்கு சொல்ல தெரியும். இதுக்கு மேல் நமக்கு சொல்ல தெரியாது. ஆண்டவர் ஒருவேளை நினைச்சு பார்த்தாரன்னா அண்ட நட்சத்திரங்களை மாற்றி இங்கே மாற்றி அங்கே மாற்றி எல்லாம் வைக்க அவரால் முடியும். ஆகிலும் இந்த வசனத்தை சொன்ன சம்பவத்தையும் பின்னணியும் பார்ப்போம். ஆனால் 33, 34, 35 வாசிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்களேன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு திகிலடைய தொடங்கினார், வியாகுலப்பட தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பாருங்க, ஆண்டவராகிய தேவாதி தேவன் உலகத்துக்கு வந்தார். அவருக்கே திகிலும் வேதனையும் மரண அவஸ்தையும் வரும் பொழுது அவர் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகிறது, எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே, எல்லாமால முடியும், ஆனாலும் இந்த வேதனை என்னை விட்டு நீங்க கூடும், ஆனால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆனாலும் முக்கியமான காரியம் என்னவென்றால் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That should be the attitude of every Christian in this world. ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும், எனக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு பங்களா தாரும், ஆண்டவர் உம்மாலே எல்லாம் கூடும், ஆண்டவர் எனக்கு இதை தாரும் அதை தாரும், ஆண்டவர் உம்மால் எல்லாம் கூடும், என்னை வழியெல்லாம் மாற்றி போடும், எனக்கு வழியே இருக்கக்கூடாது உலகத்தில், ஜெபிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஷிப் நமக்கும் ஆண்டவருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கும் தேவனுக்கும் இருக்குமானால் நம் ஆண்டவர் வருமே ஆண்டவரே ஆண்டவரே என்று மட்டும் சொல்ல மாட்டோம், அப்பா அப்பான்னு மட்டும் சொல்ல மாட்டோம், ஆண்டவர் பார்த்தா சொல்லுவோம் அப்பா பிதாவே என்று சொல்லிவிடுவோம். வேதத்தில் பார்ப்போமானால் 3 இடங்களிலே அப்பா பிதாவே என்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு பெரிய ஒரு அனுபவம், உனக்குடைய தேவனுக்கும் இடையில இந்த ஒரு பெரிய ஒரு நெருக்கமான உறவு இருக்குமானால் ஆசீர்வாதமான ஜீவியம்,
ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது எழுதுவார், ரோமர் 8:15 வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். யார் தேவன் அப்பா என்று கூப்பிட முடியும்? அப்பா பிதாவே என்று கூட முடியும்? யார் நம்ம பார்த்து அப்பான்னு கூடுவா? பிள்ளைகள் தான் கூட முடியும். அந்த பிள்ளைகளிலேயும் ஆண்டவர் விசேஷமாக சொல்கிறது புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகள். அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது முதல் குவாலிஃபிகேஷன் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தின் ஆவி பெற்றிருப்போமானால் நாம் என்ன சொல்ல, எப்பொழுதுமே எதுக்கு எடுத்தாலுமே ஐயோ பயம், ஐயோ பயம், பயம் 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 பயம், காக்ரோச்சை பார்த்தும் பயம், பல்லியை பார்த்தும் பயம், எதை பார்த்தாலும் பயம் பயம் பயம். பலரும் சொல்லுவாங்க பிசாசு பேய்நாடு 2-3 எட்டுன்னுவாங்க. நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? ஓட்டுறவன் ஓட்டிட்டு போகிறான், இது போகிற வேகத்தில் நம்ம மேலே வந்துடக்கூடாது. இவ்வளோ நல்ல இடம் பார்த்தீங்களா? நம்ம 4 அடி ஒட்டியே தள்ளியே நிற்போம். அப்படி சில உண்டு. இது விசுவாசிகள் உண்டு, ஊழியக்காரங்கிட்டே உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படுவதற்கு உனக்கு நான் என்ன செய்யல? அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை. நீ ஒரு அடிமை இல்லை, நீ ஒரு சுயாதீனன். நீ ஒரு அடிமை மாத்திரமல்ல, சுயாதீன் மாத்திரமல்ல, உனக்கு வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், உனக்கு உன் தேவன் யார் என்று தெரிய வேண்டும். அவர் யார்? உன்னை பார்த்து நீ என்னுடைய புத்திரன், என் அப்பா பிதாவே என்று கூப்பிடு. அப்பா பிதாவே. எனக்கு பயமே கிடையாது. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார் நம்ம ஆண்டவர். ஏசு சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு பயம் இல்லை, ஆண்டவரே சாகிறதுக்கு பயமே இல்லை, சிலுவையை பற்றி நான் கவலைப்படலை, சிலுவை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இந்த வேதனை அதிகமாக இருக்குது, இந்த வேதனை கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்குமே நான் ஆசைப்படுறேன், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது. அருமையான கர்த்தரை பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருப்பார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? எதை கண்டு பயப்படக்கூடாது? உனக்கு எதிராக எழும்பி வருகிற விரோதிகளின் சக்திகளை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. உனக்கு வருகிற பெரிய வியாதியை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. உனக்கு வருகிற பெரிய பிரச்சனையை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஆண்டவர் என்னை தன் பக்கத்தில் இழுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார். அதோடு கூட இந்த வாழ்க்கையை அவர் இன்னும் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, இன்னும் ஆண்டவருக்கு நேராக என்னை இன்னும் அவன் பூரணப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்கிறாரை ஒழிய நான் பயப்பட மாட்டேன், பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு ஒரு தேவன் உண்டு, அப்பா பிதாவே என்று நான் அழைக்க முடியும். அவர் பயப்படக்கூடிய ஆவி எனக்கு தரவில்லை, நான் பயப்படவே மாட்டேன். பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விசுவாசி சாவதற்கு பயப்படக்கூடாது, பயப்பட மாட்டான். விசுவாசி சாவை கண்டு பயப்படவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரிஞ்சல என்ன, இங்கே கண்ணை மூடினா அங்கே பரலோகத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் சந்தோஷமாய் கண்களை திறக்க போகிறான். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தைரியம் இருக்கிறபடியினாலே ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைப்போம். ஏனென்றால் பயம் நமக்கு இல்லை. ஆண்டவன் கொடுத்திருப்பது பயப்படாமல் தைரியமாக ஆண்டவரத்தில் சேரத்தக்கதாக. என்ன பிரச்சனை இருக்கட்டும், தலைக்கு மேலே போகுது, தலைக்கு மேலே போனா ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, எல்லாவற்றையும் சரி பண்ண வேண்டிய, வடிய வைக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. அவர் செய்வார், அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியாமல் நம்முடைய பிரச்சனை நம்முடைய தலைக்கு மேல் போகலை. அவருக்கு தெரியும். ஒரு நாள் சொல்ல சரி வெளியே வாம்பாரு, அவ்வளோ ஓடி வரும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நாம் சொல்ல வேண்டியெல்லாம் ஒன்னே ஒன்று, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு பெரிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இன்றைக்கு வேண்டும். எல்லாத்தையும் பார்த்து பயந்து 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 ஓடிட்டே இருக்கக்கூடாது. பல நேரத்தில் நாம் 100 ரூபாய்க்கு உட்காந்து 100 நாள் அழுவோம். 100 ரூபா கடனுக்கு 100 நாள் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். நமக்கு என்ன தெரியாது, பேசுவோம் என்று ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னு பெருசாக சொல்லிக்கிட்டு இருப்போம். உன் ஐஸ்வர்ய சம்பனுடைய பிள்ளையாக இருந்து அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுத்திருந்தா நீயே ஆண்டவருக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பிச்சைக்காரனை போல வேஷம் போட்டு கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ என்னுடைய புத்திரன், என்னுடைய புத்திரி. நான் உனக்கு புத்திர சுவீகாரத்தின்
ஆவியை உனக்கு தந்திருக்கிறேன். இனி சும்மா என்னை பார்த்து ஆண்டவரே 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 சொல்லிட்டு இருக்காத. நீ சொல்ல வேண்டியது என்ன? அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதான ஒரு தைரியம், பயமில்லாத ஒரு ஆவி. இரண்டாவது இடத்துல பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 4:6-7, மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையா இராமல், இனி நீ அடிமையே இல்ல, புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனா இருக்கிறாய், நீ அடிமை இல்லை. நீ புத்திரனே ஆனால், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். பாருங்க, வித்தியாசமான ஒரு அனுபவம். வெறுமனே பயப்படுகிறது மாத்திரம், பயத்துக்கு அடிமை என்று மாத்திரம் ஆண்டவர் சொல்லல. நீ யார் இப்பொழுது? நீ ஆண்டவருடைய புத்திரன், ஆண்டவருடைய புத்திரனாக இருப்பாய். ஆனால் யாரா நீ? சுதந்திரவாளி. எதுக்கு சுதந்திரவாளி? ஆண்டவருக்குள்ள எல்லாத்துக்கும் நாம் சுதந்திரவாளி. இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளிகள். நம்முடைய மூத்த அண்ணாச்சி யாருன்னு கேட்டால், பரலோகத்தில் போனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய அண்ணாச்சி. அதுக்கு மேலே பார்த்தா கீழே மக்கள்லாம் அவருடைய பிள்ளைகளெல்லாம் இருக்க போகிறோம். அவர் எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று போல் நடத்த போகிறார். அவருக்குள்ள ஐஸ்வர்யங்கள், அவருக்குள்ள எல்லா விதமான மகிமை, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல. நீங்களும் நான் யார்? புத்திர ஸ்வீகாரம் உள்ளவர்கள். ஆண்டு புத்திர ஸ்வீகாரம் உள்ளவன்னு என்ன அர்த்தம்? ஒரு அப்பாவுக்கு 4 பிள்ளைகள் வச்சுக்கோமே. இந்த 4 பிள்ளைகளும் அப்பா அப்பா தருன்னு சொல்லுவோம். அதில் அப்பாவுக்கு இந்த 4 பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப் என்ன? அப்பாவுக்கு இருக்கிற எல்லாத்துலேயும் பங்கு. என்ன பங்கு? சம பங்கு. எல்லாத்துலேயும் சம பங்கு. புத்திரர்கள்னா, பிள்ளைகள்னா, எங்கள் அப்பாவுக்கு என்ன உண்டோ எல்லாத்துக்கும் எனக்கு சம பங்கு இல்லையா? ஒன்று மட்டும் நம்ம வேண்டான்றுவோம். எங்கள் அப்பா கடன் மட்டும் எனக்கு வேண்டாங்க, கடன்லேயும் பங்கு கொடுத்துறாதுங்க. யாருக்காவது எங்கள் அப்பா கடன் இருந்தால் கடன்லேயும் எங்களுக்கு பங்கு கொடுத்துறாதுங்க அப்பா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கடங்காரன் இல்லை. நம்முடைய ஆண்டவர் கடங்கார கடவுள் இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் நம்ம நீ அடிமை நினைக்காத. உன்னுடைய பழக்க வழக்கத்துக்கு நீ அடிமை இல்லை. உன்னுடைய நடைமுறை பாவனைகளுக்கு நீ அடிமை இல்லை. உன்னுடைய ஜாதிக்கு நீ அடிமை இல்லை. இன்னொன்று சொல்லப்போ, அவன் ஜாதகத்துக்கும் நீ அடிமை இல்லை. நீங்கள் எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, ரகசியமாக போய் இந்த ஜாதகத்தை பார்த்துருவோமா, பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருந்துமா பார்த்துருமா, பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருந்துமான்னு பார்த்து 2ஆம் மாதம் 2 பிச்சு பிடிக்கிட்டு ஓடி போயிடும். எங்கே போகுதுன்னு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ இனி அடிமை இல்லை. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்து, எனக்குள்ள எல்லாவற்றுக்கும் நீ பங்காளி, எனக்குள்ள எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும். நாம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பெரிய தேவன். யோசிக்காதுங்க, நீங்கள் இந்த கிராமத்தில் உள்ள ஏழைன்னு நினைக்கவே செய்யாதுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சமமாய், எல்லாவற்றுக்கும் சமமாய் நிற்கக்கூடிய ஐஸ்வர்ய சம்பன்னர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கி கொஞ்சம் காசு வச்சுட்டா நம்ம சொல்லுவோம், ஐயோ அவர் பெரிய ஆளுங்க, அவர் பெரிய. என்ன இருக்கிற ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்லேயும் கடன் இருக்கும். அவருக்கு ஒரு வண்டி வச்சுருப்பார், அந்த வண்டியை லோன்லாம் வாங்கியிருப்பார். அந்த வண்டி அவர், ஆனால் கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும். அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பசை ஓடுது. நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பெரிய ஆளு, அவர் பெரிய ஆளு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மட்டுமல்ல, அந்த உலகத்தில் கொஞ்சம் இந்தியன் கரன்சி வச்சிருக்கிறார், அவ்வளோதான். நீ மகனே மகளே, நீ என்னுடைய பிள்ளை. என்னை பார்த்து புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவன், அல்ல புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவள், நான் உன்னை மகனே மகளே என்று அழைக்கிறேன். எதற்காக என்றால், எனக்குள்ள எல்லாவற்றிலையும் சம பங்கு, சர்வ அந்தஸ்து, சம அந்தஸ்து உனக்கு கொடுத்து நித்தியமாய் என் உன்னை என்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே ஏறும் முன்னதாக திகிலடைந்தவராய், துக்கமுள்ளவராய், மரணத்துக்கு எதுவான துக்கம் தன்னை அடைத்தபடினாலே ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டார், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். ஆண்டவர் பிதா நினைத்திருந்தால் அந்த சிலுவையை ஆண்டவர் நகர்த்தி இருக்க முடியும், இன்னொரு விதமான சூழ்நிலை கொண்டு வந்திருக்க முடியும். அது இயேசுவுக்கும் தெரியும். ஆண்டவர் சொன்னார், உம்மால முடியும் ஆண்டவரை, எனக்கு தெரியும் உம்மாலே முடியும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இப்படித்தான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பொறுப்பு ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க.
ஆண்டவா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் உம்மாலே கூடும், நான் இப்பொழுது பயங்கரமான மரண பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும் எனக்கு தெரியும், நான் பயங்கர பண பிரச்சனையிலே போய் கொண்டிருக்கிறேன், 4 நாள் எனக்கு 15 லட்சம் வேணும், ஆண்டவரே எல்லாம் உமக்கு உம்மாலே கூடும், நானா பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு இது இல்லை அது இல்லை எல்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஆண்டவரே ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவங்களுடைய எல்லா விதமான காரியங்கள், நீங்கள் கேட்ட காரியங்கள், ஜெபித்த காரியங்கள், வேண்டிய காரியங்கள் அத்தனை ஆண்டவர் உங்களுடைய மடியிலே போட்டு விடுவார். அப்படியே என்னுடைய விருப்பம் போல் நடக்க வேண்டும், என்னுடைய விருப்பம் போல் நடக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற வரைக்கும் பிரச்சனையிலே போய் சிக்கிக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களை கொண்டு போவதற்காக என்றால் நம்மை பூரணப்படுத்தும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா பிதாவே இந்த ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்படி வருகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இது ஆண்டவர் ஆதி ஆகமத்திலே திட்டம் பண்ணி விட்டார். அவரை கேட்ட அவர் சொல்வார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாம் எப்போ பிறந்தார்? எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னதாக? ஆண்டவர் எப்போ எவ்வளோ நாளாக இருக்கிறாரு? ஆண்டவர் நித்தியமாக அவருக்கு காலம் இல்லை, நாள் இல்லை, அவரை பற்றி சொல்லவே முடியாது. அவரை கேட்டால் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் போகிறதுல உண்டாக்குறது நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5-6. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே, இது யார் சொல்ற? நான் சொன்னால் யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். பாருங்க, இப்பொழுது யோசேப்பை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. யோசேப்பு இப்பொழுது எகிப்திலே வந்து அங்கே செட்டில் ஆகி பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்துகிட்டு இருக்கிறார். யாக்கோபு பார்க்க வருகிறார். யோசேப்புக்கு யாக்கோபு யார்? அப்பா. யாக்கோபை யோசேப்பு பார்த்து அப்பா என்று கூப்பிடுவார். திடீரென்று ஒரு நாள் யாக்கோபுடைய யாக்கோபுடைய நாட்களின் கடைசி நாட்களிலே வரும் பொழுது யோசேப்பு பார்க்க வருகிறான், பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். அப்பொழுது திடீரென்று யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த யாக்கோபு அவன் திடீரென்று யோசேப்பு பார்த்து சொன்னா, யோசேப்பு உனக்கு 2 பிள்ளைகள் எங்கே பிறந்தாங்க? எகிப்திலே பிறந்தார்கள். அவர்கள் கானானிலே பிறந்தவர்கள் அல்ல, இஸ்ரவேல் வம்சத்தார் அல்ல, அவர்கள் கானானில் பிறக்கல, அவர்கள் எகிப்திலே பிறந்தவர்கள். அந்த 2 பேரும் கொண்டா, அந்த 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள். எப்பிராயிம் யாக்கோபு எப்படி கூப்பிடணும்? தாத்தான்னு கூப்பிட வேண்டியவன். மனாசே யாக்கோபு தாத்தான்னு கூப்பிட வேண்டியவன். இப்ப பார்த்தா தகப்பனாகி யோசேப்பு அப்பா என்று யாக்கோபை கூப்பிடுவான், எப்பிராயிம் அவனை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அப்பா பிதாவை ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் அன்றைக்கே வேறுபடுத்தி விட்டார். நாமும் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாமும் எகிப்திலே பிறந்தவர்கள். எகிப்திலே பிறந்த நம்மை யாக்கோபாகி ஆண்டவர் பிரித்தெடுத்து, இது என்னுடைய பிள்ளை, என்னை இனி அப்பான்னு தான் கூப்பிடும். இந்த பிள்ளை என்னை இனி அப்பான்னு தான் கூப்பிடும். இந்த பிள்ளை என்ன தாத்தான்னு கூப்பிடாது, மாமான்னு கூப்பிடாது, எப்படின்னு கூடாது. இது எகிப்திலே பிறந்த பிள்ளையை நான் எனக்கு எடுத்துக்கொண்டேன். என்னுடைய வம்சத்தில் உள்ள ரூபன்ல ஆரம்பிச்சு கடைசி வர பெஞ்சமின் வர உள்ள எல்லாருக்கும் உள்ள வம்சத்தில் உள்ள அத்தனை விகிதாச்சாரத்தின்படி சுதந்திரத்தின்படி இவர்களுக்கும் சுதந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரூபன் யாக்கோபை பார்த்து அப்பான்னு கூப்பிடுவான், சிமியோன் அப்பான்னு கூப்பிடுவான், லேவி அப்பான்னு கூப்பிடுவான், யோசேப்பு அப்பான்னு கூப்பிடுவான். எப்பிராயீமராகிய நீங்களும் நானும் அவரை பார்த்து அப்பா என்று அழைக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று சொல்லி எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை பார்த்து அப்பா என்று நாம் அழைக்க போகிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ஒழுங்கை ஆண்டவர் யாக்கோபின் காலத்திலேயே பண்ணிவிட்டார். அந்நியராய் காணியாட்சிக்கு புறம்பே தூரமாய் அந்நிய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு தூரமாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இயேசுவின் எந்த காரியத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாக இருந்த நம்மை
ஆண்டவர் சொன்னார், எகிப்திலே பிறந்த இவர்களை, உலகத்திலே பிறந்த இவர்களை நான் எனக்கென்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு பிதா பார்த்து சொல்றார், ஆண்டவே எனக்கு நீ தந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? சுதந்திரவாளிகள். அவர்கள் ஒருவர் கூட ஒரு குறையும் வரக்கூடாது ஆண்டவரே. இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அப்பா பிதாவே என்று உலகம் முழுவதுக்காக ஜெபித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பற்றி என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாய்? ஒரு நாள் நாம் எங்கேயோ புறஜாதியாக இருந்தோம், காணி ஆட்சிக்கு வெளியே இருந்தோம், ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருந்தோம், ஒன்றுமே தெரியாது இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? உண்மையிலேயே கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஒன்று தான் தெரியும். பூனையை பார்த்தும் கும்பிடுவோம், நாயை பார்த்தும் கும்பிடுவோம், எலியை பார்த்தும் கும்பிடுவோம், பல்லியை பார்த்தும் கும்பிடுவோம், காக்காவை பார்த்தும் கும்பிடுவோம், பருந்தை பார்த்தும் கும்பிடுவோம், பாம்பை பார்த்தும் கும்பிடுவோம். எல்லாம் நமக்கு சாமி. ஒரு காலத்தில் எது சாமி? எல்லாம் சாமி. இப்படிலாம் ஒரு நாள் இருந்தோம். அப்படி இருந்த நம்ம ஆண்டவர் பிரிச்செடுத்து, இது என் பிள்ளைகள், எகிப்திலே பிறந்து ஒன்றுக்கு முதவாக எதையோ கடவுள்னு சொல்லிட்டு இருந்த இது இனிமேல் என்னுடைய பிள்ளைகள். ஏன் உம்முடைய பிள்ளைகள்? என்னுடைய சுதந்திரம் அத்தனைக்கும் அவர்கள் நான் உடனாளிகள், உடன் பங்காளிகள், என்னுடைய உடன் சகோதரர்கள். நான் மூத்த சகோதரனாக இருப்பேன். என்னோடு கூட இவர்கள் எல்லாரும் அரசாளுவார்கள். என்னோடு கூட இவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், நீயும் நானும் ஐஸ்வர்யவானாக இருப்போம். அவர் ஒரு நாள் அடிமை இல்லை, நீங்களும் நானும் அடிமைகள் இல்லை. ஒன்றுக்குமே அடிமை இல்லை. ஒன்றுக்குமே நீங்கள் நான் அடிமையாக இருக்கக்கூடாது. பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. சிலங்க சொல்லுவாங்க, ஐயா எல்லாம் நல்லா இருக்குயா, எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? ஏதாவது ஒரு பழக்கம். கல்யாணம்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அதுக்கு ஒரு பழக்கம் இல்லையா? இப்படின்னா இப்படி ஒரு பழக்கம், அப்படின்னா அப்படி ஒரு பழக்கம். இந்த பழக்கம் எப்படி வந்தது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் செய்கிறாங்க, செய்ய சொன்னாங்க. எங்கள் அப்பா செய்தாங்க, தாத்தா செய்தாங்க, மாமா செய்தாங்க, நானும் செய்ய போகிறேன். அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு நீ இல்லை. நாம் எல்லாரும் புத்திரர்கள், ஆண்டவருடைய புத்திரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்ல வேண்டியவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ இதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அப்பா பிதாவே என்று நாம் சொல்வதற்கு, அப்பா பிதாவே என்று நாம் ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் கொண்டு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, அப்பா கல்வாரி ரத்தம் கழுவி அணைத்தீரே, ஆம்பி உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவியானவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், அப்பா பிதாவே, குமார் எல்லாம் கூடும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நான் விரும்புகிறதோல் மாற்றமால் முடியும், ஆகிலும் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒப்புக் கொடுப்புமா சோதனை சோதரியே, என்னுடைய வியாதி நீங்க உம்மால் கூடும், என்னை வறுமை நீங்க உம்மால் கூடும்,
என்னுடைய சூழ்நிலை மாற உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் கூடும். ஆகிலும் 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 என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒன்றே ஒன்று ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. எகிப்திலே ஒன்றுக்குமில்லாமல் பிறந்து இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து உளையான சேற்றிலே வாழ்ந்து நான் இல்லை என்று போகிற சூழ்நிலையிலே என்னை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீரேன். நீங்கள் நான் எப்ராஹிமர், நீங்கள் நான் எப்ராஹிமர். ஆண்டவர் இடத்துல சொல்வார், எப்ராஹிம் என்ற சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திரன் அர்த்தம் என்ன? முதல் மகன். ரூபன் தான் முதல் மகன். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், எப்ராஹிம் என்ற சேஷ்டபுத்திரன். கானானிலே பிறக்காத கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லாம இந்த உலகத்திலே பிறந்து உலகத்திலே வாழ்ந்து மடிய போன நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து தனக்கு எடுத்து எப்ராஹிம் என்ற சேஷ்டபுத்திரன். எப்ராஹிம் நீ சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திரனுக்கு எல்லாவற்றிலையும் ரெண்டு பக்கம் உண்டு. நீ ஆண்டோடைய சேஷ்டபுத்திரன். ஆண்டவர் இன்னைக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் தி பிளஸிங், 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை நித்தியத்தில் வைக்க விரும்புகிறார். நீ ஆயத்தமா இருக்கிறாயா சோதனை சோதரியே? ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாயா? அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவரனை வித்தியாசமாய் மாற்றி புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்து நீ அடிமை அல்ல என்றவர் நிரூபித்து அவர் தன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாவற்றுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக சேஷ்டபுத்திர பாகத்தை உனக்கு கொடுத்து உன்னை கரத்தில் எடுக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அடிமைகளாக இருந்த காலத்தை விட்டு இப்போது உண்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதியாக்கினீரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போது எங்க ஆண்டவரே வியாகுலத்தோடு திகிலோடு கவலையோடு பாரத்தோடு யார் யார் வந்திருக்கிறார்களோ எல்லாரையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் இடத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்தை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, ஆறுதலுக்காக, பெரிய காரியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே, ஆயினும் உம்முடைய சித்தம் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட ஆண்டவரே அதிகாரம் பெற்ற உம்முடைய சுதந்திரவாளிகளாக என்று கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை இடத்தில் வைக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பண பிரச்சனைகள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்கள் மன வருத்தங்கள், எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற எங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகளுடைய பிரச்சனைகள் ஆண்டவரே, அவர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இடத்தில் வைக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக உம்மிடத்தில் கேட்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். வேண்டிய சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் எல்லாவற்றையும் கொடுத்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.